ஓகேவா? தினம் நம்ம உலகத்துக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாகவே கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு அகமதாபாத்தில் நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட சில விஞ்ஞானிகள் இங்கே நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாமே வந்துட்டு தேவ் டன் அண்ட் பிரில்லியன்ட் ஜாப். வணக்கம், என்னோட பேர் நாமேரிஷிட்டா. நான் காட்டிப்பாடியா மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னென்னா ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரீசெண்டாக வந்து அகமதாபாத் டு லண்டன் போன ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு. அது வந்து ஒரு மேசிவான ஒரு ஆக்சிடெண்ட், அது யாராலுமே மறக்க முடியாது. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ இங்கே வந்து ஓகே, இப்போ ப்ளூடூத் மூலயமா நாங்கள் கனெக்ஷன் கொடுத்து ஏர்போர்ட்டில் இருக்கவங்களே வந்து என்னென்ன ஏரோப்ளைனோட ஆக்ஷன்ஸ், ஒரு சிங்கிள் ஆக்ஷன்ஸையும் வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏரோப்ளைன் வந்து கொஞ்சம் சாஞ்சாலோ, இல்லை அது வந்து அப்படியே விழுகிற மாதிரி இருந்தாலோ, இல்லை ஒரு லைட்டாக ஒரு ஃபயரோட ஸ்பார்க் வந்தாலும் அவங்களால சென்ஸ் பண்ண முடியும். ஈவன் பைலட்லேயே தெரியறதுக்கு முன்னாடி கூட கீழே கிரவுண்டில் மானிட்டர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஏரோப்ளைனுக்கு ஒரு டேஞ்சர் இருக்குன்னா அது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட்டை அவங்களால ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று பண்ணி அவங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து பேர்ட்ஸ் கூட இன்ஜினில் போய் ஆக்சிடென்ட் வந்து ஒரு ரூட் காசாக மாறுது. ஸோ அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஏரோப்ளைன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கேன். We have a habit of not switch off the fan or light when we come out of the room. The automatic energy management system switch off the light or fan automatically. It is used to save electricity. கையை வையதில்லை, கையை எடு எடு. Now it's first starting.
அதுக்கு மேலே வை. காயிலுக்கு நேரம் வையா. எடு. இது ஆன் பண்ணிக்காம கார் ஆன் பண்ணி. Topic name: Drainage gas leaking alert. Flammable gas cylinder, small size. Motor. It was connected to the charger. It was connected to the battery. It was connected to the pin. How was this is charging? We rotate this wheel means it will charge the phone, and we take to any places. It was help us to charge. Thank you. Next time we are going to do. Good morning to all. We are done the project is aeroplane accident prevent system. இந்த aeroplane ஏதாவது இப்போ வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா aeroplaneல ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா லேண்ட் ஆகிறது கஷ்டம். இந்த சிஸ்டம் மூலமா நம்ம ஈஸியா லேண்ட் பண்ணலாம். அது எப்படின்னா ஃபோட்டோ டயால இருந்து நமக்கு வந்து பவர் சப்ளைல இருந்து ஐசிக்கு கனெக்ட் ஆகும். பவர் சப்ளை கனெக்ட் ஆகும். ஐசி கனெக்ட் ஆகும். This landslide yearly warning system. We use that sensor controller relay small DC motor. The soil become loose, and when the soil become loose, the sensor send the signal to the controller, and the controller will activate the relay switch on the DC motor automatically. When it was automatically switch on, no accident can be occurred. Thank you. Opposite. நிறைய விடு. கை. Morning, sir. I am Nitin. I am Sujay. If a driver had slept, what will happen? The accident will happen. For that, we introduce our project, the driver alert system. The driver alert system is a safety project that detects the driver's side. If he slept or if the driver had slept, it will warn the driver, be to awake. Aim from the project to design a system that detects the driver's sleep or obstacles using sensors and alerts the driver to prevent accident. I made this project using the motor, battery, IR sensor, Arduino UNO, breadboard. Sir, shall I ask one question? Do you have any ideas what sensor will monitor the driver's side? The IR sensor. For that only we use IR leaking sensor fitted in the specs. While we are driving, we want to wear the IR leaking sensor specs that monitors the driver's eye. If the eyes remain closed for more than few seconds, the Arduino activates the buzzer and the LED. Alarm wakes up the driver. Do you have any ideas how this works? The sensor continuously sends the signals to the Arduino. The Arduino processes the sensor's data. If the abnormal condition was detected, the Arduino turns on the buzzer and the LED.
It warns the driver immediately. If you go in for a long drive, this project is very useful for you, and we can attach the project in all vehicles to prevent accidents. Advantages of this project are easy to fit, low cost, improves road safety, anti-accidents. Thank you. Now we are going to show the demo. See, when we open the eyes, the motor is on, and when we open the eyes, the motor is on. When we close the eyes, the motor is off. Thank you. Good morning to all. My name is Anju. My name is Santanya. Our project name is automatic house light. Automatic house lighting is designed to turn light on or off without manual. It project using made an automatic house light system. During daytime, when sunlight falls on LDR, the resistance is low, so the light remains off. At night, when there is no light, the LDR resistance is increased. This activates the transistor and a relay, which turn on the bulb automatically. It is used in street light, outdoor light, garden light. Advantages: Save electricity, reduce electricity, save electricity bill. no need for manual switching, longer bulb life. Thank you. When we open our eyes, it will work. When we close our eyes, the gear will stop. Good morning to all. My name is Shama Saran. I am studying 4th standard B section. This is electric transducer, wire, charger, battery. When we walk, the electric transfer, the charge will be stored here and the charge will be come here and stored. When we want charger, we use this. Thank you. And so
ஓகே, இது வந்து என்ன கான்செப்ட் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 2 கை இல்லாதவங்க சாப்பிட முடியாதவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத கான்செப்ட். இப்போ இது எல் டக்குன்னு ஸ்டாப் பண்ணுங்க. டக்குன்னு பண்ணுங்க. அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகேவா? Hello everyone, I am Dania. Myself Afrida. I am Jessila. We are from COA Matriculation High Secondary School, Melur. Imagine you are walking alone in a park. You are suddenly tripping or feeling unsafe. Hello everyone, I am Dania. Myself Afrida. I am Jessila. We are from COA Matriculation High Secondary School, Melur. Imagine you are walking in a park alone and suddenly tripping and falling down or are feeling unsafe. Alright, ma'am. This is relay board, helps us to on or off the motor. This is microcontroller used to add coding for the robot. This is HC05 Bluetooth model, and this is MSB Bluetooth board, and this is abstract sensor to detect the person standing front and also answers the question we ask. These are the 2 lithium batteries and are rechargeable. This is a solar panel with the battery in 5 voltage. Now we are going to give capital R as an input. Then to stop this, we are going to give capital S as an input. This robot by hearing their name. The motto of our team is to educate poor and disabled children who can't go to school. The Solar Study Buddy is a special device that truly helps every student, whether in the cities or villages, especially in villages where electricity not always available. Now my friend Rashmita will explain you about the components used in this robot. I'm Dania. Myself Afrida. I am Jessila. Now imagine you are walking in a park and suddenly tripping and falling down or feeling unsafe. Now imagine something is always watching over you. That's the idea behind the Smart Companion Stick. A Smart Companion Stick has a lot of features such as it can detect obstacles, it can detect water on the ground, and it has GPS tracking, it has an SOS button and fall detection. Now let us see the working of the stick. This is the ultrasonic sensor. It detects obstacles. It is water level sensor. It can detect water and mud in the ground. போதும்.
ப்ரெஸ் பண்ணு. அது படக்கூடாது, அங்கே ப்ளோக்கு வச்சுக்கணும். படக்கூடாது இல்லை. இப்போ ஃபயர் பண்ணு. அது பக்கத்தில் வைக்கக்கூடாது, தள்ளி வைக்கணும். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். போதும், ரொம்ப லூஸ் பண்ணிடுறாங்க. அது வயர் போதும்னு பார்த்துக்கணும். இந்த வயர் போச்சுன்னா அப்படியே உள்ளே வச்சு டைட் பண்ணுங்க. டைட் பண்ணு. டைட் ஆகிடுச்சா? வந்துச்சு. Very good. हिंदी डाल से सुनो போதும். ஸ்டார்ட். நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் பேர் ப்ராஜெக்டோட நேம் வந்து ஃபயர் ஃபைட்டர். இப்போ வந்து இது நான் எக்ஸ்பிளைன் ப்ராஜெக்டோட நேம் வந்து ஃபயர் ஃபைட்டர். இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து போட்டோ டிவைஸ். இதில் வந்து இன்ஃப்ராரெட்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணணும், இது வந்து ENLIC, இது ரிலே சர்ச். இது வந்து ரிலே சர்ச். இது வந்து நெருப்பு ஏதாச்சும் காணப்பட்டுச்சுன்னா இது சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்தோன்னே இங்கேருந்து தண்ணி ஃபால் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச். இது வந்து ENLICக்கும் ஃபோட்டோ டிவைஸ்க்கு வந்து தனியாக நாங்கள் ஒரு பேட்ரி வச்சுருக்கோம். இது வந்து மோட்டருக்காக தனியாக பேட்ரி வச்சுருக்கோம். ஏன் மோட்டருக்காக தனியாக நாங்கள் பேட்ரி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
மோட்ரு வந்து கரண்டை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் மோட்டருக்கு தனியாக வச்சுருக்கோம். இப்போ வந்து எங்கேயாச்சும் நெருப்பு தூரத்தில் கூட நாங்கள் இது பண்ண பட்டுச்சுன்னா தேவைப்படுது. இது மோஸ்ட்லி எங்கெங்கே தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா லேப் ரூம், இந்த பட்டாசு கடைகள்ல ரொம்ப தேவைப்படும். இது மோஸ்ட்லி சிவகாசி இந்த மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா இது மோட்டருக்காக நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப கரண்ட் இருக்குன்றதுனால யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் செஞ்சு காட்டுறோம். நெருப்பு எங்கேயாச்சும் பற்றிடுச்சுன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் எங்கேயாச்சும் நடந்துச்சுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் எங்கேயாச்சும் நெருப்பு ரொம்ப பட்டுச்சுன்னா இது தீ அணைக்க ரொம்ப உதவியாக இருக்குன்றதுக்காக தான் நாங்கள் இது தயார் பண்ணுறோம். நன்றி. ஃபியூச்சர் ஹவுஸ் இங்க வந்து இருக்குல்ல, இது வந்து டைல்ஸ் மாதிரி வீட்டுல ஒட்டிக்கிட்டா போதும். அப்படியே இதே மின்சாரத்தை உள்ளாக்கி இந்த ஃபேன் லைட் எல்லாம் ஆன் ஆகி அதுவா சுத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு நாங்க சின்ன இதெல்லாம் செஞ்சிருக்கோம். இதுக்கு வேணும் வந்து கெப்பாசிட்டர், வென்டிலேட்டர், கோர்லெஸ் மோட்டார், இப்போ வந்து நாங்கள் வந்து வெப்பத்தை கொடுக்குறோம். இப்போ வந்து இது வந்து கூலிங் வச்சா நம்ம வீட்டுக்கு தேவையான கரண்ட் எல்லாம் இது செஞ்சு தந்துடும். அப்படியே இந்த ஃபேனு இதெல்லாம் சுத்த ஆரம்பிச்சு. இது வந்து நாங்கள் வந்து சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. This is accessible to the ESP8266 and can be programmed using various environments like the Arduino IDE, MicroPython, or Espressif's own IDF. Basically, this means that ESP32 is a very cheap microcontroller and it requires very little power to work. And it also has inbuilt Wi-Fi and Bluetooth capabilities so that it can also connect to other devices wirelessly. The company which made it is called Espressif Systems. So, in this, it's used in many electronic projects because it has many powerful features and a dual-core processor. The memory capability is a lot in this. It is a successor of ESP8266. So, ESP8266 was the previous version of this, and because it's a microcontroller board, it has to be programmed. It has to be given a set of instructions. So this instruction. Right, super. So rover motor, first 4 line forward, second 4 line right, third 4 line left. Okay, right, super. The next code. Give the space. This is a rover drill bit is turned on forward and reverse. Okay, so drill bit 6th and 7th pin. Okay, so digital right 6,
high. And 7 comma low. So motor is forward, drill bit motor is forward. Okay, and then space, give the space, and next line, okay. Did you write? 6 comma low, 7 comma low. This is a stop condition. Okay, this is a stop condition. Okay, stop condition, and then give the space. You write the code is a reverse direction. Okay. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் ப்ரௌசிங்ல போய் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஒரு 200 லிங்க் கொடுக்கும். அதுல போய் நம்ம தேடணும் ஒவ்வொன்றா தேடி இதுல வந்து எது கரெக்டா இருக்குன்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை இதையும் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. அதான் தெரியுது சும்மாவா வா சாப்பாடு வந்து என்ன பண்ணுவோம்? ஊட்டி வர மாதிரி சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? ஆனா நீங்க மோட்டர் ஃபுல்லாமே நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. பட் இந்த மோட்டார் வந்து அப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த மோட்டார் பேர் வந்து சர்வோ மோட்டர். இதை வந்து கரெக்டா இத்தனை ஆங்கிள் தான் நிற்கும். இதை வந்து நம்ம கோடிங் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நீங்க ஜாக் சீட்டிங்னு சொன்னா அந்த இதில் போயிட்டு சர்வோ மோட்டார்னா என்ன அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? சர்வோ மோட்டார் SERVO சர்வோ மோட்டார் Arduino மைக்ரோ கண்ட்ரோலர். தண்ணி ரொம்ப ஏதாவது விளைச்சல் போகும்போது தண்ணி ரொம்ப போயிடுச்சுன்னா அது மட்டிரும் இந்த மாதிரி ஏதாவது ஆகக்கூடாது. அளவாக தண்ணி ஊற்றணும். அதுக்காக சென்சார் வச்சு இந்த மாதிரி தண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பார்த்தோம்னா விவசாயப்போ இந்த பூச்சி நிறையா இதெல்லாம் வரும், விலங்குகள் அதெல்லாம் வந்து அதை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக, அதுக்கு எதுவும் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சத்தத்தை மட்டும் இது பண்ணி அது விரட்டுற மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இது இப்போ கை உடஞ்சி இருக்கு, நான் ஒரு சில பேர் கை இல்லாதவங்க அப்படிலாம் இருக்கும், உடை இல்லாதவங்க அப்படின்ட்டு அவங்க சாப்பிட கொஞ்சம் சிரமப்படுவாங்க. யாரும் கூட யாரும் துணி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதை வச்சு அவங்க சாப்பிட இது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போய் ப்ரௌசிங்ல போய் பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஒரு 200 லிங்க் கொடுக்கும். அதுல போய் நம்ம தேடணும் ஒவ்வொன்றா தேடி இதுல வந்து எது கரெக்டா இருக்குன்னு சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை இதையும் செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது.
இன்னோவேட்டிவாக ஒரு ப்ரோக்ராம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். அது எதேச்சியாக ஒரு 12 மணி வாக்கில் வந்து சார் போர் அடித்தோடனே வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆச்சு. இது முன்னாலெல்லாம் ஃபிக்ஸ் ஆச்சு. 2 மணிக்கு சார் எதேச்சியாக பேசுகிறாரு, உடனே நம்பிக்காரு, அதுமாதிரி பேசுகிறோம், நடத்துது சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதுல தண்ணி ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இது என்ன ஆயிடும், மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். சரியா? எப்பெல்லாம் வந்து ட்ரை ஆகுதோ அப்ப மட்டும் தண்ணி என்ன ஆகும், வரும். அதுக்கப்புறம் சென்சார் தண்ணி பட்ட உடனே இது ஆஃப் ஆயிடும். இது வந்து ரொம்ப புதிய கான்செப்டா அப்படின்னு கேட்டா இது வந்து ஏற்கனவே உள்ள கான்செப்ட். ஓகேவா? ஆனா இதுல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ஏன் அப்படி கேட்டோம்னா, இப்போ இதை வந்து ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும், செஞ்சு காட்ட முடியும். இப்போ கையில் யாராவது வியூ வந்தா இது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு காட்டணும். ஓகேவா? பட் பிஐஆர் வச்சோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் கிராஸ் பண்றாங்களோ அப்பதான் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கு. பட் அது ரியல் டைமா அந்த சென்சார் தான் யூஸ் பண்ணணும். பட் நம்ம டெமோக்காக இந்த சென்சார் யூஸ் பண்ணிப்போம். புரியுதா நான் சொல்றது? அதான் சார் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்ன வருது. இது வந்து அல்ட்ரா குளோனிக் சென்சார், இது வந்து பிஹெச்ஐ சென்சார், இது வந்து பிஐஆர் சென்சார், மைக்ரோ கண்ட்ரோல். இதான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இது லித்தியம் பேட்டரி. இது பேட்டரி ULN ஐசி. இது ULN ஐசி. அது இதுதான் ULN ஐசி. இது வந்து இது டோட்டல் ரிலே சர்வீஸ் இது எல்லாமே வர்க் பண்றதுக்கு இதுதான். இறங்குறதுக்கும் கஷ்டப்படுறோம், வயதானவர்கள் இறங்கவும் கஷ்டப்படுறாங்க. சொல்லுடா, என்னோட ஐடியா. சரிடா, அதனால இப்போ வந்து லோ காஸ்ட் பீப்புள் டிரான்ஸ்போர்ட், சேஃப் டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதால ஸ்டெப்ஸ் பிளாட்ஃபார்ம் கீழே வந்து லேண்ட் ஆகி வயசானவங்க ஏறிக்கலாம். அடுத்து வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள ஆட்கள் போனோடனே அது மூடிக்கிறோம். அடுத்த ஆட்கள் அடுத்த பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணா அது திரும்ப வெளியே வரும். இதனால நம்மளுக்கு ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி சரி டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். இது வந்து அல்ட்ரா குளோனிக் சென்சார், இது வந்து பிஹெச்ஐ சென்சார், இது வந்து பிஐஆர் சென்சார், மைக்ரோ கண்ட்ரோல். இதான் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இது லித்தியம் பேட்டரி. இது பேட்டரி ULN ஐசி. இது ULN ஐசி. அது இதுதான் ULN ஐசி. இது வந்து இது டோட்டல் ரிலே சர்வீஸ் இது எல்லாமே வர்க் பண்றதுக்கு இதுதான். இறங்குறதுக்கும் கஷ்டப்படுறோம், வயதானவர்கள் இறங்கவும் கஷ்டப்படுறாங்க. சொல்லுடா, என்னோட ஐடியா. சரிடா, அதனால இப்போ வந்து லோ காஸ்ட் பீப்புள் டிரான்ஸ்போர்ட், சேஃப் டிரான்ஸ்போர்ட் இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதால ஸ்டெப்ஸ் பிளாட்ஃபார்ம் கீழே வந்து லேண்ட் ஆகி வயசானவங்க ஏறிக்கலாம். அடுத்து வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி உள்ள ஆட்கள் போனோடனே அது மூடிக்கிறோம். அடுத்த ஆட்கள் அடுத்த பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணா அது திரும்ப வெளியே வரும். இதனால நம்மளுக்கு ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லி சரி டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோர் மட்டும்தான் சார் ஓப்பன் ஆகி வெளியுது. ஸ்டெப்ஸு வந்து அதிகபட்சம் இவ்வளோ தான் தூக்குது, ஃபுல்லாக போக மாட்டேங்குது. நான் இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணி கூட சைடில் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி விட்டேன் லென்த்தை. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வரைக்கும் போக முடியும், ஆனால் போக மாட்டேங்குது. இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இவ்வளோ லூஸ் இருக்குது சார். என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி என்ன சார்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபுல்லாக போய் இப்படி க்ளோஸ் ஆகும் சார். அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.
Area development is a broad term that can mean different things like urban planning, economic growth, or infrastructure development. Which aspect are you most interested in? உளுந்த வடை சுடுவது எப்படி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? உளுந்து வடை செய்யறதுக்கு முதல்ல உளுந்த நல்லா ஊற வச்சு அப்புறம் மைய அரைச்சுக்கணும். மாவு ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கடைசியா எண்ணெயை காய வச்சு மாவா வடைகளா தட்டி பொரிச்சு எடுக்கணும். அவ்வளவுதான், மொறுமொறுப்பான உளுந்து வடை தயார். நீங்க இதை செஞ்சு பார்க்க போறீங்களா? அண்ட் எஸ் சார் நான்சி மிஸ் வாங்க. பாலமுருகன் சார் அண்ட் எஸ் சார் நான்சி மிஸ். அஜித் சார் வாங்க. வடை சுடுற வரையும் போயிடுச்சு. நான் சொன்ன மணிக்கு எங்கள் அம்மா ஸ்நாக்ஸை எங்கள் வீட்டில் ஒளிச்சு வச்சுருக்காங்க. அது வரையும் கேட்கலாம். நல்ல ஒரு கரவொலி எழுப்புங்க. மென்மேலும் பல சாதனைகளை புரிய யுவன் அண்ட் கௌஷிக் வாழ்த்துகிறது CUA பள்ளி. இல்லை சைடில் விட்டுங்க. இல்லை இல்லை அப்போ அது இருக்குதுன்னா இந்த சைடு வெட்டி விடுங்க, அவ்வளோதானே. அதை நம்ம நீட்டி விட்டுக்கலாம். அது சரி நீட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் சார். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து GSM நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு வந்து தனியாக ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்கோம் சைடில். ஏன்னா சும்மா உங்களுக்கு மெசேஜ் போயிட்டே இருக்கக்கூடாது, நம்ம ஆன் பண்ணுறப்ப தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தனியாக ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோம். ஏன்னா பவர் சப்ளை வந்து இதுக்கு இன்டரப்ட் ஆகிடக்கூடாது. இதுக்கு வந்து 4 வோல்டேஜும் தேவை. அதனால் வந்து நம்ம இதை கொடுத்துருக்கோம். நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணுறப்ப நம்ம அதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா லோடு வந்து நமக்கு அதிகமாகிட்டால் அதோட வோல்டேஜ் வந்து கம்மியாகிடும். அப்போ நமக்கு 5 வோல்டேஜ் வந்து 4 வோல்டேஜுங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொடுக்காம நம்ம டேரெக்டாக கொடுத்தோம்னா அது வந்து அடியாகுங்கிறதுனால இப்போ 4 வோல்டேஜுக்கு வந்து இது பேட்டரி ஒன்று கொடுத்துருக்கோம். இதை அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர். இதில் ஃபுல்லாக எங்கேஜ் எல்லா பின்னுமே இதில் கனெக்ட் பண்ணியாச்சு.
ஃப்ரீயாக எந்த பின்னுமே இல்லை, எல்லாத்துலேயுமே சென்சார்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ரெகுலேட்டர், இதுதான் வந்து நமக்கு 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இது வந்து லித்தியம் அயன் பேட்ரி. ஓகே, இது பஜார், இது அல்ட்ராசோனிக் சென்சார். இதுதான் வந்து நமக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக பைக்கில் வந்து ஒரு ஸ்டாண்டிங் பைக்காக மாற்றிருக்கோம். மேக்ஸிமம் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம இதோட மோட்டார் எல்லாத்தையுமே மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பிஎல்டிசி அந்த மாதிரி இன்வெர்டர் மோட்டார்ஸ் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. அதையே வந்து இன்னும் லோ காஸ்ட்டில் எப்படி நம்ம கொஞ்சம் ஹை எஃபிஷியன்சியில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று வழி தான் இது. இதுக்கு வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஒரு டிசி சப்ளையோ ஒரு சோலார் பேனலையோ வந்து ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மோட்டாரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம சைக்கிள் கான்செப்டில் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கியராகவும் பின்னாடி இருக்கக்கூடிய வந்து சின்ன கியராகவும் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டிங் பண்ணணும். இதை வந்து இது நேராக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா செயின் வந்து கலராமல் இது பின்னாடி உள்ளதை இழுத்துட்டு போயிடும். நம்ம நார்மலாக அந்த டாக்ஸி ஆட்டோ ரிக்ஷா இதில் ஃபுல்லாகவே மோட்டார் கனெக்ட் பண்ணுற கான்செப்ட் தான் அது. இப்போ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம பேட்டரி கொடுத்துருக்கோம். பேட்டரி கொடுத்து பல்ஸ் வித் மாடுலேஷன் போர்டு இதில் கொடுத்துருக்கோம். இதை ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதோட ஸ்பீடை வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ண முடியும். இந்த ரெட் கலர் வயரை வந்து இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மோட்டார் வந்து ரன் ஆகும். இப்போ இதோட ஸ்பீடை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இது வந்து நமக்கு குறையும். இதை அதிகப்படுத்துகிறப்ப நமக்கு வந்து இது அதிகமாகும். இது வந்து பல்ஸ் வித் மாடுலேஷனில் இது கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இதையும் இந்த டிஸ்பிளேயும் நம்ம லிங்க் பண்ணலாம். அந்த ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நம்ம பேட்டரியில் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது வந்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எதிர்த்தாப்பில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா நமக்கு வந்து உடனே வந்து சவுண்ட் கொடுத்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும். அதாவது நமக்கும் ஒரு நம்ம கவனிக்கலைனாலும் நமக்கு ஒரு அலர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி போகிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அலாரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டிரைவரோட டிரைவருக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் வந்து சரியில்லை, அவங்களோட இது வந்து எப்படி இருக்குது, கான்சியஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதே வந்து மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பிபிஎம் சென்சார். இதை வந்து நமக்கு ப்ரெஷரை வந்து இது வந்து இது பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம டெமோக்காக ஒரு இது கொடுத்துருக்கோம். இன்னும் இதோட ஹை குவாலிட்டியான இருக்குது. ஒரு சென்சார் வந்து 5000க்கு அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் இருக்குது. நம்ம இது வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான் கொடுத்துருக்கோம். இதை நம்ம இது பண்ணுறப்ப நம்மளோட பல்ஸ் ரேட் என்ன அப்படிங்கிறத இதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். டிஸ்பிளே பண்ணுது. இப்போ வந்து நம்ம நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து ஆப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கும். இப்போ வந்து 152 சென்டிமீட்டரில் தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ நான் பக்கத்தில் ஏதாவது வந்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு 27 சென்டிமீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சோம். அது வந்து கீழே இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஸ்பீடு, நம்மளோட பைக்கோட ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுது அப்படிங்கிறத இது வந்து காமிச்சிட்டே இருக்குது. இது வந்து பர்சன்டேஜில் தான் இருக்குது, ஆர்பிஎம்மில் கிடையாது. இவ்வளோ பர்சன்டேஜில் வந்து ஸ்பீடில் இருக்குது. இப்போ வந்து 1% ஸ்பீடில் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணோம்னா லைட் மூவிங் இருக்கும். இப்போ எப்படி நம்ம பைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு ஃபஸ்ட்டு கியரில் இது வந்து லைட்டாக மூவ் ஆகுமோ அது மாதிரி லைட்டாக மூவ் இருக்கும் ஆன் பண்ண உடனே. இதை நம்ம ஆக்சிலேட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இதோட ஸ்பீடு வந்து அதிகமாகும். இப்போ இதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு கிரே கலர் வயர் வந்து கட் பண்ணி இருக்கும். அதுதான் பல்ஸ் வித் மாடுலேஷன் வயர். அதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய நடு வயரோட ஜாயின் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த போர்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம். இதை வந்து வேறு போர்டு வாங்கி அதில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றிட்டு இதை வந்து அங்கே மாட்டிட்டோம் அப்படின்னா இதையும் கிரவுண்டு வயரையும் இதில் இருக்கக்கூடிய பல்ஸ் வித் மாடுலேஷன் வயர் நடு வயரையும் கிரவுண்டு வயரையும் கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணுறோம்னா இதுவும் சிங்க் ஆகிரும். இதை நம்ம இது பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். ஓகே.